அதே உனக்கு பொண்டாட்டியோட அருமை தெரியல அப்படி சொல்றீங்க. நான் சோறு தான் சாப்பிட்டேன். எங்க அம்மாவுக்கு போடுது. அம்மா எங்க அம்மாவுக்கு எப்படி பொண்டாட்டி விஷயம் தெரியல உங்களுக்கு. நம்ம வந்த பத்தியா வண்டி, இந்த வண்டி 4 வீல் இருக்கா? ஆமா 4 வீல் இருக்காட்டா இல்லையா? 4 வீல் இருக்கு. 4 வீல் இருக்கு. 4 டயர்ல தான் வண்டி ஓடுது. ஆமா ஆமா. திடீர்னு ஒரு டயர் பஞ்சரா போய் வச்சுக்கோங்க. பஞ்சர் ஓட்டுமா? சொல்லி இருக்கல நாங்க வேணும் போய் பஞ்சர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கறாங்க. அட ஒரு பேச்சுக்குனே. ஒரு பேச்சுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஓட்டுமா? பஞ்சர் ஒட்ட மாட்டான். அப்புறம் பஞ்சர் கடை எதுக்கு இருக்கு? கலட்டி ஸ்டெப்னி எடுத்துடும். ஸ்டெப்னியா? ஆமா. ஏயா உயிரற்ற வண்டிக்கே ஸ்டெப்னி இருக்கும்போது உயிருள்ள மனிதனுக்கு ஏன் இருக்க கூடாது? ஓ அப்படி வரீங்களா நீங்க? சாபாக்கு என்ன சொல்ல வரீங்க? பொண்டாட்டினா என்ன தெரியுமா? மிகப்பெரிய தொல்லை பொண்டாட்டினால. தொல்லையா? ஆமா. சொல்ல கூடாதியா? உங்களுக்கு தெரியாது வச்சாரே. ஏப்பா யூடியூப் ஓடுது ஒரு வேளை கொண்டு வர மாட்டேன் பாத்துக்க. காலையில வீட்டுக்கு போய்ட்டோம் வச்சுக்கங்க. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, காய்கறி இல்ல, மளிகை ஜாமான் இல்ல. ஆமா. எல்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட். அது என்ன பண்றது? இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுவாங்க. அதத்தான் வாங்கிட்டு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா பொண்ணுக்கு அதை செய்யலாம், எங்க அண்ணன் தம்பிக்கு அதை செய்யலாம், இதை செய்யலாம். எப்படியா செய்ய முடியும்? எப்படி நீங்க செய்யணும் வேற, அவங்க சொல்றது செய்முறைய. அப்ப பொண்டாட்டினா கிளி மாறி. எப்ப கிளி மாறிங்கிறிய பொண்டாட்டி சீட் எடுப்பதான்னு கேட்ட கூடாது. பேச்சுக்கு சொல்றத திருப்பி சொல்லுமா பச்சைக்கு. அது மாதிரி பொண்டாட்டி. அப்பாட்டினா குரங்கு மாதிரி. இருக்கு காரணம். பொண்டாட்டிகிட்ட ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 ரூபாய் அப்படியே கொண்டாந்து கொடுப்பாங்க. அது யாரு? சொல்றத சொல்லமா கிளிப்பிள்ளைங்கிற மாதிரி கொடுக்கறத அப்படியே கொண்டாந்து கொடுக்கக்கூடியது பொண்டாட்டி. அப்பாட்டி கிட்ட போனோம்னு வச்சுக்க, போனவன உருவுன்னு உருவா. ஏன்னா கால் கை வலிக்குதுன்னா எண்ணெய போட்டு உருவ போறேன். என்ன தடவை உருவ மாட்டான். நம்மகிட்ட இருக்க பணங்க செப்புல உருவிட்டு ஒண்ணும் இல்லாம அனுப்பிடுவோம். குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்தா நம்ம கைக்கு திரும்படி வருமா? வராது. அது மாதிரிதான் பப்பாட்டி குரங்கு மாதிரி, பொண்டாட்டி கிளி மாதிரி. பொண்டாட்டியும் வாழணும், பப்பாட்டியும் வாழணும். ரெண்டு பேரும் உங்க
பெரியவர்களே, அமைதியை உருவான பண்பிற்கு பத்திரக்கூடிய பெற்றெடுத்த தாய்மார்களே, உட்கார்ந்திருக்கிற உண்மையானவர்களே, நிற்கின்ற நேசமானவர்களே, உட்காராமல் வேணும் என்ற யோசனை உத்தாடி கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பிகளை, மங்கையராய் பிறந்த மாதவ குல மாணிக்கங்களை, பெற்றோர் மணியில் பூத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களே, காலையில் காடு சென்று மாலை வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி. அந்த பெருங்குடி இல்லைன்னு எனக்கு என்னமோ தெரியல. குடின்னு சொன்னாலே கை இப்படி உயருது. மண்ணை பொண்ணாக்கு மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, அதுக்கு அடுத்தபடியாக இங்க சிறப்பு வருகை புரிந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காக்கிச்சட்டை அணிந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த விழாவினை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் விழாக்குழுவிற்கும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நலங்கள ரஷ்ய பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் செக்கிமட்டியைச் சேர்ந்த SP கலைமூர்த்தி சிறப்பு நடிகர் அவர்கள் கலைக்குழுவினால் உங்களை அத்தனை பேரையும் வருக வருக அன்போடு வரவேற்று நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. இப்பதான் ஒரு அம்மா பாயை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆத்தா என்னப்பா வந்து என்ன பண்றது? இப்படித்தான் வந்துட்டு ஆமா இல்ல நான் வந்துட்டா எப்படி வருவேன்? வராது. பாயை தலைவாணி கூட 2 நாயை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நாடகம் பார்க்கிற மாதிரி தெரியல, பிக்னிக் வந்த மாதிரியே இருக்கு. எதுக்கு பாய் தலைவாணி எதுக்கு தெரியுமா? என்ன பத்தி ஆத்தா வந்து விரிக்கிட்டு வாருங்க. அது மாதிரி விரிச்சு அப்படி சௌரியமா உட்காரத்துக்கு பாய் தலைவாணி. இந்த நாய் சொன்னல, இந்த சின்னூண்டு குழந்தை வந்திருப்பாங்க. அதுக்கு சின்ன குழந்தை கை குழந்தை வந்திருப்பாங்க. அது ராத்திரி 12-1 மணிக்கு மேல பாயில ஆய் போயிடும். ஆயினா கக்கா போயிடும். கக்கா ஒண்ணு தெரியுமா? 2 ஒண்ணுதான். வெளிக்கு இருந்து ஐயா நீ இருந்து அமைச்சிருவோம். வெளிக்கு என்ன தெரியுமா? அது பிரியா பண்றீங்களா? 12-1 மணிக்கு தண்ணி எடுத்து கழுவ முடியுமா? குண்டி குளிரும்ல. அதனால நாயை விட்டு நாயை விட நீ நல்லா நக்கிறியா? நான் அப்ப நக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்காக ஒரு சில நாயை கூட்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலர் போடுறதுக்கே வந்திருப்பாங்க. என்னையா போடுவாங்க? குண்டு போடுவா வருவாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதை அடிச்சு புடைக்க வந்திருப்பாங்க. ஒரு சிலர் வாங்குறதுக்கே வருவாங்க. என்ன காசு பண்ண வாங்கவா, ஊருக்குள்ள போல பிரச்சனை அப்படி உதவாங்க வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லையா? இல்ல, எக்கச்சக்கமான கூட்டம், கொள்ள கூட்டமா சொல்லியா? கொள்ள கூட்டமா மனைவி கொள்ளக்கூடிய ரஷ்ய பெருமக்கள் கூட்டம், நிறைவான கூட்டம். ஒரு சில ஊருக்கெல்லாம் போயிட்டோம்னா என் மங்காளி வட கற்பாடு. ஒரு சில பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிருவான். ஆமா, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளா சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றிட்டு பாத்தியாரே காரணம் இருக்கு. சோத்துல தண்ணி ஊற்றிதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. குழம்புல ஏன் தண்ணியை ஊத்துறான்னு சொன்னீங்க தெரியுமா? காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்னன்னு கேப்பிய? இன்னைக்கு தெய்வ வழிபாடு நடந்திருக்கு. குழம்பு வச்சிருப்பாங்க. அந்த விருந்தாளிகளுக்கு இன்னைக்கு ஆக்கி போட்டிருப்பாங்க. குழம்பு தீர்ந்து போயிருந்திருக்கு. நம்மளுக்கே தீர்ந்து போய் தண்ணியை ஊற்றணும். ஆமா, அது மாதிரி இப்ப நாளைக்கு ஒரு சில சொந்தக்கார வருவாங்க. காய்கறி எண்ணெய் பருப்பு எல்லாம் எக்கச்சக்கமா கட்டிக்கிட்டு ஏறி போயிடுச்சு. மோட்டுல ஏறிடுச்சு. தினமும் போய் வாங்க முடியுமா? முடியாது. கொஞ்சோடு குழம்பு மிச்சமாதான் இருக்கு. அதுல ஒரு தண்ணியை தூக்கி ஊத்தி இந்த உப்பள்ளி போட்டு அடுப்புல பத்த வச்சுட்டான்னு வைங்க. உங்க வரையில கங்கு தக கிடைக்கு. பத்த வச்சுட்டானே நாளைக்கு காலையில அந்த குழம்பு தான் சாப்பிடணும். அதே குழம்பு. அதனாலதான் குழம்புல தண்ணியை ஊத்தணும். சொல்லி கொடுத்து கெடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் வருவாங்க ஒரு சில பகுதியில. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. நம்ம வர்றதுக்கு முன்னாலே அந்த உட்கார்ந்து அந்த கூட்டத்தை பார்க்கும் போது மனதை கொள்ளக்கூடிய கூட்டம். ரசிக பெருமக்கள், ரசிகர்கள் தான் முகம் பார்க்க கண்ணாடி இருக்காங்க. அதனால வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துலாமே. வாங்க 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 சொன்னாரு
பாக்குறேன். உங்களை பார்த்து பிடிக்கி வீச நான் வளர்த்து வச்சுட்டு அலைகிறேன். மயிர் அப்புறம் போட அது இல்லனே. என்ன சொன்னேன்? நாகரிக காலம்னு சொன்னாலும் நாடக அவசியம் மக்களுக்கு. என்னால திரைதா துபாபுரம் கலியுகம் 4 யுகம் 4 யுகம் முடிஞ்சு இப்ப 5வது யுகம் நடக்குதுயா. கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நீங்க ஆல்ரவுண்ட் வரும்போது அப்புறம் நான் நடிச்சுதான் ஆகணும். அப்படியாப்பட்ட நாகரிக காலத்திலேயே இன்னைக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஏகப்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இருக்கு. டிவியை திறந்து பாருங்க. டிவியை திறந்து பார்த்தா ஒரு கண்டென்சர் இருக்கு, 4 வயர் காயில் இருக்கு. வீட்டு திறந்து பார்த்து நீ குத்து பார்த்து தெரிஞ்சிருக்க. டிவியை போட்டு பாருங்க. போட்டா என்ன ஆன் பண்ணி உடஞ்சு போயிருங்க. டிவியை திறந்து பார்த்தா உள்ள இருக்க கண்டென்சர் காயில் தெரியும். டிவியை போட்டு பார்த்தா உடஞ்சு போயிரும். டிவி பிளக்க சுவிட்ச் பாக்ஸ்ல மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணாதே டிவி ஓடும். ஆமா இப்படி டிவி ஓடாது. டிவி தெரியும். டிவி என்ன சத்துல டிவி ஓடாது, படம் தெரியும். அப்படி டிவில பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பார்த்ததுல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால. இப்ப அப்படி எல்லாம் கிடையாதுங்க. எல்லாருடைய கையிலும் இம்புட்டாக. என்ன அது இந்த செல்ல சொல்றியா? நான் கூட வேற எதையோ பாத்துக்கிட்டேன். செல்போன்ல 2 வகை இருக்கு. சரி என்னென்ன வகை? ஆம்பளை செல்போன், பொம்பளை செல்போன். இப்ப தேடி மூம குத்து வாங்க போறேன். எதுக்கு? என்ன ஆம்பளை செல்போன் என்ன பொம்பளை அது என்ன கணக்கு இருக்குல்ல? இந்த பட்டன் செல்போன் பாத்தீங்களா? இருக்காது அவர் பட்டனே போய் கிடக்கு. அது பட்டன் ரீ பட்டனா போச்சு. பட்டன் செல்போன் இருக்கு பாத்தீங்களா? அந்த பட்டன் அமுக்குனாதான் அது வேலை செய்யும். உண்மை. அதுதான் ஆம்பளை செல்போனு. சரி அதுக்கு ஆம்பளைங்க ஏன் ஒப்பிட்டு சொல்றேன்னா, ஆம்பளையும் அமுக்கணும், செல்போன்ல பட்டனையும் அமுக்கணும், அப்பதே அது வேலை செய்யும். அதனாலதான் அது ஆம்பளை செல்போனு. பொம்பளை செல்போனு இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? இதை என்ன செஞ்சா யூஸ் பண்ண முடியும்? என்ன தடவனு டச்ச தடவனு. இங்க டச்ச தடவனு, அங்க பெண்களை தடவி கொடுத்தா வேலை வைக்க முடியும். அதனாலதான் இது பொம்பளை பொண்ணு. நாகரிக காலத்துல நாடே வச்சு பார்க்க ஆசைப்பட்டீங்களா? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியம்மா அள்ளி வீசினேன். நகரிக காலம் சொன்னாலும் இப்படித்தான் வரவேற்பு கொடுத்தாச்சு. பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னால நாடகத்துக்கு போனேன். நாடகத்துக்கு போனா ஊர்ல மழை அட்டி நொறுக்கி அள்ளி நேற்று ஒரு 7-8 நாடகம் நின்று வச்சாங்க. நல்ல வேலை நான் போன நாடகம் நடந்துருச்சு. நீ எப்படி ராசிகானா இல்ல? நான் போய் ஊர்ல காலை வச்சேன்னு வச்சுக்க, மழை மசுரோட வராது. இந்த இங்க எப்படி நின்றுச்சு? கல்ல கிலோ கொடுப்பு அதெல்லாம் நல்ல வயதான். அப்படி ஆகல சும்மா இல்லை. நீ வேற அப்ப என்ன ஒண்ணு நானே நின்று வச்சு நேரா வீட்டுக்கு திரும்பி வருவான் அப்படின்னு வர்றேன். என் பொண்டாட்டி வீட்டை கதவை சாத்திட்டு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. ஐயே கதவை சாத்தி டாப்பாலாம் போட்டா. அப்ப நல்லவன் போலதான். நல்லவன் போலதான். ஆனா பெரிய சந்தேகக்காரியா இருக்கு. என்ன பொம்பளை சந்தேகம் வரத்தாயே செய்யுங்க. பொம்பளையாளுக்கு கூட பிறந்த சொத்தை சந்தேகம் இல்ல. வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை அதோட குளோஸ். சந்தோஷ கேடுன்னு சொல்லி சந்தேகப்படவே கூடாதியா. என்ன வந்து சாப்பிட சாப்பாடு இல்ல, மாவு இருக்குங்க, சரி தோசையை சுட்டு கொண்டு வரேன் அப்படின்னா சரி சரின்னு நானும் உட்கார்ந்துருக்கேன். அடுப்படிக்குள்ள போனவா 1/2 மணி நேரம் சென்று வர்றா. ஏன் அடுப்பு என்னாச்சு? என்ன தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ பஜ்ஜியில உட்கார்ந்துருக்க. தோசை எப்படி இருக்கு? கலர் என்ன கலர்ல இருக்கு? வெள்ளையா இருக்கு, பொன்னிறமா இருக்கு, வெந்தய கலர்ல இருக்கு. இவ கொண்டாந்தா தோசை கண்ண கருவேறுன்னு. கருப்படி தோசை என்னமா? அப்படிதான் நினைச்சேன். அது எனக்கு பிடிக்காது. வேற தூசை சுட்டு கொண்டு வாடி அப்படின்னு. சரி மறுபடியும் உள்ள போனா
மறுபடியும் ஆள் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகி போச்சு. மறுபடியும் ஒரு தோசை கொண்டாரு. அதுவும் கண்ண கரையன்னு இருக்கு. செஞ்சிருக்கேன். என்னடா அப்படின்ட்டு இதுக்கு மேல உட்கார்ந்து இருந்தா சரியா வராது, நேர உள்ள போவோம் அப்படின்னு நான் போறேன். அடுப்படிக்குள்ள கிச்சனுக்குள்ள போறேன். இவ என்ன பண்ற, இந்த கையில செல்போனு, சரி இப்படியே செல்ல பாத்துக்கிட்டு இங்க அடுப்பு மேல தோசை சட்டி வச்சு மாவு ஊத்துறா. எப்படி தெரியுமா மாவு ஊத்துறா? எப்படி தோசை சட்டியை மல்லாக்க வைக்காம குப்பரை வச்சு அதுல மாவு ஊத்துறா. எப்படி அப்புறம் தோசை கருப்பா தானே இருக்கேன். அதனாலதான் தோசை கருப்பா இருந்திருக்கோம் சொல்ற. என்ன பண்றது, இது காரணம் என்ன? இந்த செல்போன் தானே. ரொம்ப தொலைபேசின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. மொபைல் போனுங்கிறான், செல்போனுங்கிறான். அதுக்கு உண்மையான பேர் ஒரு பேர் தொலைபேசி. தொலைபேசி தெரியுமா? தொலை தூரத்துல இருக்கவங்கள நம்ம இங்க இருந்து உடனே பேசிக்கலாம். அதனாலதான் அதுக்கு தொலைபேசின்னு வச்சாங்க. ஆனா அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தொலைபேசியா மாத்திக்கிட்டோம். அவன் முன்னாடிட்டு அவன் பேசுறது, இவன் முன்னாடிட்டு அவன் பேசுறது. ஹெல்மெட் ஒண்ணு கண்டுபிடிச்சு அவன் முன்னாடி அவன் மாட்டி கூட்டி போயிருந்தேன், அவன் முன்னாடி ஏதாவது பரவாயில்ல. ஹெல்மெட் போட்டா இவன் முன்னாடி அவன் கண்டுபிடிக்க முடியல, அவன் முன்னாடி அவன் கண்டுபிடிக்க முடியல. ஹெல்மெட் போட்டா நமக்கு உயிர் கவசம், தலைக்கவசம் அப்படின்னாங்க. இதை விட இந்த கொரோனான்னு வந்துச்சு வாரியா, இதுதான் ரொம்ப பேர் சொல்லி எப்படி கொரோனா வந்த உடனே முகக்கவசம் போட சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைகளை கழிச்சு போட எல்லாருமே என்ன பண்ணிட்டான், முகக்கவசத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்பயும் தள்ளிக்கிட்டு போறவங்க அதை போட்டுதான் தள்ளிக்கிட்டு போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் மறைச்சிட்டாரு யாரும் தெரியாது. நம்ம எல்லாம் ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம். ஆமா, காதல்ல 2 வகை காதல் இருக்கு. அது எப்படி, ஒண்ணு நல்ல காதல், இன்னொன்னு கள்ள காதல். ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லி எப்படி? நல்ல காதல்னா பொண்ணு ஒரே ஊரு, பையனும் ஒரே ஊரு, 2 பேரும் காதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பெரிய மனுஷ பார்த்து தம்பி பொண்ணு பையனும் நம்ம ஊருதான், ஆமா உள்ளூர் பிள்ளைய ஆசைப்பட்டுருச்சுங்க, கல்யாணம் பண்ணி வைப்போம், நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொல்றது உள்ளூர் காதல். சரி, வெளியூர் காதல் எப்படி தெரியுமா? பொண்ணு ஒரு ஊரு, பையன் ஒரு ஊரு. சரி, இந்த பொண்ணை இங்கேயே ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது வெளியூர் காதல் தெரியுமா? தெரியாது. இது தெரியாம அவன் அங்க இருந்து இங்க காதல் பண்ணலாம்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, கருமாந்திரம் பண்ணி போடுவாங்க. அதனால நம்ம எல்லாம் ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம். எப்படி தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து கதத்தீரம் பண்ணாதீங்க, ஒரு கட்டி என்ன ஆராய்ச்சி நன்னகரமாக இந்நகரில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசுந்தரி அம்மன் துணை திருச்சி மாவட்டம்
மன்காபுரி தாலுகா ஆலம்பட்டியில் அமைந்து அருள்படுத்திக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவசுந்தரி அம்மன் கோவில் ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை முன்னிட்டு ஆலம்பட்டி எஸ் அழகன் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. மிகவும் மங்களகரமான விசுவாச வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு முதல் மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 10:30 மணி அளவில் கோவில் முன்பாக உள்ள சிங்காரம் முன்னோடி கலையரங்கில் அக்கிமட்டியைச் சேர்ந்த சிரிப்பு நடிகர் SP கலைமூர்த்தி கலைக்குழுவினர் வழங்கும் ஸ்ரீ வெள்ளி திருமண நாடகம் சிறப்பாக இது முடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் எடுத்து கூற வேண்டியது எனது கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு நடிப்பிசை அரசன் சென்றிடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெட்டி முரசு கொட்டி வரும் கந்தநாயக்கர் பட்டியைச் சேர்ந்த MKR ராஜகுமார் அவர்கள் இவரின் மனித வேலன் வேலன் விருத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிய குரலுடன் படித்த கோகில வாணி இன்னிசை அரசி சென்றிடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெட்டி முரசு கொட்டி வரும் அன்பு சகோதரி மதுரையைச் சேர்ந்த S கலைச்செல்வி அவர்கள் இவர்கள் வழியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்ச மாவா புனையில சென்றிடம்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெட்டி முரசு கொட்டி வரும் இதிகாச சுடரு புராண புயலம் குழந்து விட்டாரு. அவருக்கு எத்தனை புராணம் தெரியும்? 18 தெரியுமா? எனக்கு 19 தெரியும். 19 நாள்ல 19 புராணம் இருக்குன்னு அவரு படிச்சிருக்கீங்க 18, நான் 19 படிச்சிருக்கேன். இன்னொரு புராணம் இருக்கு அண்ணன் சொல்லுங்க, நான் வெளிநாட்டுல 6 வருஷம் போய் படிச்சேன். அவர் தமிழ்நாட்டுல படிச்சிருக்காரு 18. நான் 19வது புராணத்தை போய் வெளிநாட்டுல 19 வெளிநாட்டுல படிச்சிருக்கேன். அதனால செங்கடமும் தனக்கிடையே தானே வெட்டி பிடிச்சு கொட்டிவரும் எங்கமணியைச் சேர்ந்த பி நீதிமணி அவர்கள் இவர்களுடைய நாரதர் பின்பு கலைஞர் ஆறுமணிய கலையரசு சென்றடமும் தனக்கிடையே தானே என்று வெட்டி பிடிச்சு கொட்டிவரும் கள்ளிக்குடியைச் சேர்ந்த VM சீமான் அவர்கள் இவர்களுடைய 6 மணிக்கு பின் பாடலை வாங்கி பாடுவார்கள். எனக்கு இடம் உள்ளது, எனக்கு இடம் உள்ளது, அருள் வணக்கும் முருகன் வரவழியில் எனக்கு இடம் உள்ளது, அருள் வணக்கும் முருகன் வரவழியில் எனக்கு இடம் உள்ளது. சக்கரவர்த்தி சென்றடமெல்லாம் தனக்கிடையே தானே வெட்டி முரசு கொட்டி வரும் மிருதங்க வித்வான் மதுரையைச் சேர்ந்த கோவை புஷ்பநாதன் அவர்கள் இவர்களை மிருதங்கம் தோலக்கல் தவேலா Thank you.
பலவாத்திய பொருள் சென்றடமெல்லாம் தனக்கு நீங்கள் தானே என்று வெட்டி பேசி கொண்டு வரும் பலவாத்திய மன்னன் மதுரையைச் சேர்ந்த முருகன் அவர்கள் பலவாத்தியத்தை வாசிப்பார்கள்.
ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கும் அதை உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் உங்கள் செவிகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்துக் கொண்டிருப்பது டிப்பு ரொம்ப டாப்பு, மைக்கு ரொம்ப குயிக்கு, லைட்டு ரொம்ப வெயிட்டு. தெய்வேந்திரன் 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 ஏசியில தான் இவர் போடுவான் இப்படி சரக்கடிக்கிற பேட்டரி போல இவன் என்ன அப்படியானே? சரிங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டுமல்ல வேற எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகளை கொண்டும் சிறந்த பக்க வேலைகளை கொண்டும் சிறப்பான முறையில் குறைந்த செலவில் நாடகம் அமைத்துக் கொடுப்பார். நாடக அமைப்பாளர் சிரிப்பு நடிகர் ஐக்கியமுட்டியை சேர்ந்த SP கலைமூர்த்தி அவர்கள் இந்த நாடகம் மட்டுமல்ல வேற எந்த நாடகம் அமைத்துக் கொடுப்பார் தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் சொல்லி பொம்பளை பிள்ளை இல்லாமா ஆடு வைதி கபடிய சுந்தரி நாட்டிய தாரகை சென்னடமும் நினைக்கிற தானியத்தை வெட்டி பிடிச்சு கொட்டி வரும் அன்பு சோதரி காவியாசி அவர்கள் டான்ஸ் ஆடி காமிக்க நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தை இங்கே உபதமாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகன் குடும்பத்தார்கள் கோலம்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு அது சமயம் பக்த கோடியிலும் பொதுமக்கள் பிறந்தவர்களாக வருக இப்படிக்கு கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் மற்றும் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கிய கோணப்பச்சை செந்தில்குமார் 10,000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் பேசிக் கொண்டிருக்கும் சின்ன நடிகர் கொட்டாமுடியை சேர்ந்த கார்த்திகராஜா பப்பன்காமி அடிந்தாங்க நான் தாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் உள்ள போயிட்டு பிள்ளை வெளியே தெரிவிடுவானே அம்மங்கோவில் கிழக்கால அண்ணல் வயல் ஏற்காதே தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பாறையிலே கடல் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெருக்கடியிலே
இனிப்பான் தனிப்பான் தளிர் கொடி விளையும் கடிகளிலே இனிப்பான் தளிர் கொடி விளையும் கடிகளிலே இனிப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெற்றிலே கோவில் கொள்கிறான் இதோ எனது தெய்வம்